கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குற்றாலத்திலிருந்து கிறிஸ்டியன் அசம்பிளி ட்ரஸ்ட் சிஏடி சகோதர சபையாரின் வேதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை அற்புதமாய் ஆர்வமாய் தியானிக்கும்படி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் உங்களோடு நான் தியானிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். தாவீது வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டன. ஆனாலும் கூட தேவன் அவைகளை அவர் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது மன்னித்து தன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டார் என்றுதான் வேதம் வழங்குகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். அப்போ ஒரு நேர்த்தியான இடம். இன்றைக்கு மக்கள் ஒரு வீடு கட்டுவதற்கோ அல்லது ஒரு வேலை செய்வதற்கோ ஒரு தொழில் செய்வதற்கோ ஒரு நேர்த்தியான இடத்தை தேடி நாடி ஓடி அதில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பல பிரயாசங்கள் படுவதை நாம் இந்த உலகத்தில் அறிந்து கொள்கிறோம். தாவீதுக்கு கர்த்தர், தாவீது தேவனை சிநேகித்தார். தாவீதை அவர் வாக்கு பண்ணுகிற பொழுது பிறப்பதற்கு 8 வருடங்களுக்கு முன்பதாகவே அழகாக தாவீதை குறித்து பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. சவுலிடத்திலே சொல்லுகிற பொழுது, இந்த ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிவிட்டது, தேவன் தமக்கு பிரியமானவருக்கு அதை கொடுக்கிறார். அப்பொழுது தாவீது பிறக்கவில்லை. அப்பொழுதே, அதனால்தான் என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் முன்னே என் எலும்புகளெல்லாம் வடிவம் பெறுவதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் என்னை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டது என்று மிக அழகாக சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த தாவீதுக்கு தேவன் அவர் காடு மேடு பல இடங்களில் நடந்து தெரிந்தாலும் கூட நேர்த்தியான இடத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல அரசாட்சி, எவருக்கும் அஞ்சாத ஒரு சிங்கமாக, கர்த்தருக்கு மட்டும் பயந்து அவர் வழிகளிலே நடந்து எல்லா இந்த உலக மக்களும் அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய அளவிலே அவருடைய ராஜ்யம் விஸ்தாரமாக இருந்தாலும் தேவன் குறிப்பிட்ட எல்கைக்குள் தன்னுடைய ஆட்சியை அமைத்து கொண்டு ஒரு மகிமையான ஒரு ஆட்சியை செய்தார். தாவீது என் விருப்பத்தைப் போல அவன் ஆளுகிறான் என்றும் கர்த்தர் அவனுக்கு சான்றிதழ் வழங்குகிறார். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த நேர்த்தியான இடத்தை அசைக்க முடியாது என்று சொல்கிறார். நாம் வேதத்தின் வழியாகவும் சரித்திர ரீதியாக வழியாகவும் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் தோன்றிய வல்லரசுகளெல்லாம் அசைக்கப்பட்டிருக்கின்றன, அழிக்கப்பட்டிருக்கின்றன, நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் மிக முக்கியமானது. நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி எகிப்தினுடைய சாம்ராஜ்யம், அசிரிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யம், அதற்கு பின்பு மேதிய பெர்சியருடைய சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யம், அதன் பின்பு ரோம சாம்ராஜ்யம் அதனுடைய விளிம்பிலே, அதனுடைய கால்களின் விளிம்பிலே இப்பொழுது இந்த உலகம் ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால்
அவர்கள் கோல் நோச்சியது போல அந்த ஆட்சி இல்லாதபடி அனைத்தும் நொறுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் தோற்றிருக்கிறார்கள், சில நேரங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனால் தாவீது எங்கு போனாலும் வெற்றி பெற்றார். அலெக்சாண்டர் கூட எதற்கும் பின் திரும்பாதவர். அவரை பார்த்து இந்தியாவிலே சற்று திகைத்து நின்றார் என்று சொல்லி அவருடைய அந்த யுத்தத்தினுடைய செயல்களின் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள இயலுகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களை, தாவீது இவ்வளவு போர்கள் செய்தும் கூட அவன் காலில் ஒரு காயம் இல்லை, அவனுடைய சதைகளில் எங்கும் முறிவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய அளவிலே, யுத்தம் செய்யக்கூடிய அளவிலே, பெரிய போர் வீரனாக, பெரிய ராஜாவாக, அனைவரும் பயப்படத்தக்க அளவிலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால்தான் தாவீது சொன்னார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நானோ வென்றால் என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டிருப்பேனாக. இந்த அக்கிரமக்காரர்களெல்லாம் சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது தேவன் நம் பக்கத்தில் இல்லை என்றால் நாம் மடிந்திருப்போம் என்று தாவீது சொல்லுவார். அப்போ எப்பொழுதுமே தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நீங்கள் நினைக்கலாம், தாவீதுக்கு பின்பாதாக அந்த ராட்சியங்கள் சிதறடிக்கப்பட்டனவே என்று பார்த்தால், ஒரு ராட்சியத்தினுடைய முழுமை அவன் ஆளுகின்ற காலங்களில் இருக்கக்கூடிய காரியமும், பின்பு தேவன் இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் தாவீதின் சிங்காசனத்தை வைத்து இந்த புவியை நான் மீண்டும் ஆளுவேன் என்று சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் சுட்டிக்காட்டிய வசனங்கள், வாக்குத்தத்தங்களெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த தாவீதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகமானது நாம் எதை நினைத்தாலும் அதற்கு தாறுமாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லை, ஒரு நல்ல பெண் கிடைக்கவில்லை, படித்த படிப்புக்கு தகுந்தாப்பில் எதுவும் இல்லை. ஏழை மீண்டும் மீண்டும் ஏழையாக போகிறான், பணக்காரன் அலறுகிறான் ஐயோ என்று சொல்லி, ஆளுகிறவன் தன்னுடைய பீஸ்கேரிகளை பிடுங்கி விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் அலைவாய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த உலகமானது கிடுகிடுகிட என சொல்லி அது அசைந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய ஆட்சிகளும் எல்லாருடைய காரியங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நிலையான அளவிலே நம்மளால் நம்பிக்கையாக இந்த பூ உலகில் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா பகுதியிலே, அந்த மத்தியதரை பகுதியிலே பாருங்கள், இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுது லட்சம் கோடியை நோக்கி போகுமோ என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள், குடிமக்களெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தேசம், இந்த உலகம் அந்த அளவிற்கு ஒரு நிலையற்ற ஸ்திரமற்ற நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டுகளிலும் போராட்டம், அது இது என்று தங்களுக்கு இருக்கிறது போதும் என்கின்ற எண்ணம் இல்லாமல், இல்லாதது ஒன்றுக்காக ஆசைப்பட்டு தாங்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அண்டம் நடுநடுங்க, ஆகாசம் கொழுகொடுங்க, போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு உள்நாட்டுக்குள்ளே அரசியல் கட்சிகள் அவர்கள் போடுகின்ற கூத்து. இன்னும் எவ்வளவு காலம்தான் நாம் இருப்போம்? நமக்கு இருக்கின்ற இந்த காரியங்களை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒரு உண்மை உள்ளவர்களாக, ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், இன்றைக்கு பொங்குகிற மதுபானத்தை சூட்டோடு சூட்டாக குடிப்பதைப் போல கொலைகளும் கொள்ளைகளும், மனிதன் ஒருவருக்கொருவர் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களினால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள்.
எப்பொழுதும் அவர் உங்களுடைய வலது பாசத்தில், வலது பாசம் என்றால் எனக்கு ஜெயமானவர். இன்றைக்கு மனிதர்கள் ஒரு நல்ல அட்வொகேட் இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு ஓட்டையில் ஒரு ஜட்ஜு தெரிந்தவராக இருந்தால், இவர்கள் மூலமாக நான் எதையும் நான் சாதித்து விடுவேன், எனது வலது கையாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகத்தான் இன்னைக்கு சொல்லி புலம்புகிறான். ஆனால் அதுவல்ல, அகிலத்தையும் அண்டத்தையும் ஆகாசத்தையும் நம்மையும் உண்டாக்கிய தேவாதி தேவன் எனது வலது வாசத்தில் இருக்கிறார். என்னுடைய வெற்றியினுடைய மகிமையாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நானோ அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையினால் நான் எனக்கு கொடுத்த இந்த நேர்த்தியான அந்த ஸ்தலத்திலிருந்து, அந்த மகிமையான இடத்திலிருந்து, அந்த நன்மையிலிருந்து நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ரட்சித்தவரை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, என்னை ரட்சித்தவரை, என் வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவரை, நான் அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஓட்டத்தில், அந்த விசுவாசம் என்னும் ஓட்டத்தில் அங்குமிங்கும் பார்க்காமல் என் ஜெயபலவான அவரை மனதில் வைத்து அவரை முன்னாலே வைத்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பதவியை எனக்கு அவர் கொடுப்பார், பரிசை. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஆகவே அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான என் உடன் ஊழியர்களே, எங்கள் பெற்றோர்களே, பெரியோர்களே, எங்களுடைய இளம் சிங்கங்களாக இருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனா சக்தியோடு நாம் இருக்கின்ற பொழுது, இதை செயல் வடிவத்தில் நாம் காட்டிக்கொண்டு இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் அசைக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட அசைக்காத வாழ்க்கை வாழ்ந்திட உங்களை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். குற்றாலத்தில் இருந்து வணக்கம்.